10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு நீ ஃபோர்ஜரி பண்ணிட்டு திரியிறிய, பொறுக்கித்தரம் பண்ணிட்டு திரியிறிய, நீ என்ன பண்ண முன்ஜென்மத்தில்? அங்கே இருக்க ஆசிரியரை மிரட்டுறான். அதுதான் இங்கே பிரச்சனை. எடுத்த உடனே உங்கள் பேர் என்னன்னு தான் கேட்பான் அவன். ஏன் பேர் என்னன்னு கேட்குறாங்கன்னா, அவருக்கு வந்து ஜோசப்போ, எட்வர்டோ, இல்லை சலீமோ, ராவுத்தரோ, இப்ராஹிமோ ஏதோ மாற்று மதத்தை சேர்ந்தவராக இருந்தால் நீ வந்து மதவாதின்னு சொல்லியிருக்கலான்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தை காட்டி இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி நீங்கள் உங்கள் முகத்தை காட்டி அழகாக காட்டி இம்ப்ரெஸ் பண்ணுற, நாளைக்கு உங்கள் மூஞ்சில் என்ன ஆசிரியர் இருந்துச்சா எதை காட்டி இம்ப்ரெஸ் பண்ணுவோன்னு அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் உட்காந்து கேட்குது. நீ என் இடத்துக்குள்ளே வந்துட்ட, ஏன் ஆசிரியரை பேசிட்ட அப்படின்னு. மனசுக்குள்ள சிங்கம் சூர்யாப்பா நினப்பு. அமைச்சர் பேசும்போது கையை கவனிச்சிங்கல்ல, பச்சை கலரில் ஒரு கயிறு. இவர் சமத்துவத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. கையில் கட்டிருக்க கயிறு என்ன? பார்ப்பான் பூணூல் போட்டால் உங்களுக்கு வலிக்குது, அதுக்கு நீங்கள் வந்து நொட்ட சொல்கிறீங்க. கையில் கயிறு கட்டினா மட்டும் இன்னைக்குதான் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு சித்த மருத்துவம் படித்தேன் லேகியம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் மிட் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம் அபி. நேற்று மாலை இரவுல இருந்து பார்த்துருப்பீங்க ஒரு விஷயம், ரொம்ப காட்டுத்தீ போல எல்லா இடத்துலையும் பரவிக்கிட்டு இருக்கு சமூக வலைத்தளங்களில். அசோக் நகரில் ஒரு அரசு பள்ளியில் நடந்த ஒரு சம்பவம். கல்விக்குள்ள காவி வருது அப்படிங்கிறத ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு மாநாட்டின் மூலமாக பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக மேலே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை எல்லாருமே வச்சாங்க. ஸோ திரும்பவும் அதே மாதிரியான ஒரு விஷயம் பள்ளிக்கூடங்களில் ஆன்மீகத்தை பரப்புகிறாங்க. ஆன்மீகம் சார்ந்த சொற்பொழிவுகள், கடவுள்னா யாரு, மறுபிறவினா என்ன அப்படிங்கிற மாதிரியான மூட நம்பிக்கைகளை சார்ந்த விஷயங்களாக ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்காரு. அவரை எதிர்த்து கேட்ட ஒரு அரசு ஆசிரியருக்கும் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறது தெரியும். இது குறித்தான முழு விவரங்கள். கல்விக்குள்ள காவி அப்படிங்கிறத வந்து முருகன் மாநாடோட மட்டும் இங்கே தொடர்பு படுத்த முடியாது. அதுக்கு முன்னாடியிலேருந்து கல்விக்குள்ள மட்டும் இல்லை, இந்த ஆட்சிக்கும் காவிக்குமான நெருக்கம் வந்து நிறைய இருந்துகிட்டு இருக்கு. ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். 1-2 வேணா சொல்கிறேன். அந்த அறநிலையத்துறையோட சம்மந்தப்பட்டே ஒன்று வேணால் சொல்லுவோம். அறநிலையத்துறை கீழே இருக்க பள்ளிகளுக்கு, பள்ளி கல்லூரிகளில் இந்துக்கள் மட்டும்தான் வேலை பார்க்கணுங்கிற புதிய விஷயத்த சேகர்பாபு தான் கொண்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அரசு நடத்துகிற வக்ஃபு வாரியத்துக்கு கீழே இருக்க இதுலேயோ இல்லை கிறிஸ்துவ அமைப்புகள்லையோ அவங்க வந்து பேதம் பார்க்கறது இல்லை, ஆனால் அறநிலையத்துறையை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சேகர்பாபு வந்த பிறகு கொண்டு வரப்பட்டது தான் அது அப்படின்னு சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள், சிறுபான்மை அமைப்புகள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. அதுபோக ஆர்எஸ்எஸ்க்கு வந்து எப்படி நமக்கு தமிழ் தாய் அப்படின்னுமோ அவங்க வந்து ஒரு பாரத மாதா அப்படின்னு ஒரு சொல்ல வச்சுருப்பாங்க. அந்த பாரத மாதாவுக்கு தமிழ்நாட்டிலிருந்து தீபாராதனை காட்டிய ஒரு அரசியல் தலைவர், பாஜக அல்லாத சங் பரிவார் அமைப்புகளை சேராத ஒரு அரசியல்வாதி, அரசியல் பிரமுகர் அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதா கூட அதெல்லாம் செஞ்ச மாதிரி ஞாபகம் இல்லை. மதிப்பிற்குரிய அமைச்சர் கைல்வெளி வந்து செஞ்சாங்க கொரோனா காலகட்டத்தில். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து சொன்னோம்னா அது இப்போ பேசிக்கிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு இப்போ நடந்த சம்பவத்தை வைப்போம். பள்ளிக்கல்வித்துறை உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருந்த அன்பில் மகேஷ், அந்த ஒரே காரணத்துக்காக கொடுக்கப்பட்டதான் அந்த பதவி, வேறு எதுவும் கிடையாது. கேட்டால் 3 வாட்டி எம்எல்ஏ ஆகிட்டார் அப்படின்னு அதெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது. உதயநிதிக்காக அன்பில் மகேஷ் கொடுக்கப்பட்ட பதவி. இப்போ உதயநிதிக்கு ப்ரொமோஷன் வரும்போது அன்பில் மகேஷுக்கும் சேர்த்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரொமோஷன் கிடைச்சிடும். அதை தாண்டி இந்த 3.5 ஆண்டுகளில் பள்ளிக்கல்வித்துறை நிர்வாகம் அப்படிங்கிறது வந்து அதிமுக ஆட்சியில் கூட இவ்வளோ சிரிப்பாக சிரித்தது கிடையாது. அதை விட படு மோசமாக, படு மட்டமாக ஒரு இதாக இருக்குது பள்ளிக்கல்வித்துறை. ஏகப்பட்ட பல்ட்டி இருக்கும். ஒரு அறிக்கை வரும், அறிக்கை வந்தோடனே அதை திருப்பி மாற்றுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இதில் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா, அமைச்சருக்கு வந்து துறையில் என்ன நடக்குதுன்னு அமைச்சருக்கு தெரியவே தெரியாது. அமைச்சரே அந்த அதிகாரிகள் மதிக்க கூட மாட்டாங்க. இது வந்து கடந்த காலங்கள் நடந்திருக்கு. ஒன்றும் இல்லை, கடந்த ஆண்டு இல்லை அதுக்கு முந்தின 2023 இல்லை 23 தான் நினைக்கிறேன். 2023 தமிழ் முதல் தேர்வுக்கு வந்து 50,000 மாணவர்கள் வந்து தேர்வு எழுதவே வரல. அமைச்சர் அதை பேட்டியாக கொடுக்குறாரு. அத்தனை பேரா? 50,000 பேர் ஹால் டிக்கெட் வாங்கினவங்க வரலன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்படுது. கேட்டால் அவங்க +1 இடைநிற்றல் பண்ணிட்டாங்க, +2 இடைநிற்றல் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு கணக்கு சொன்னாங்க. இடைநிற்றல் பண்ணவங்களுக்கு ஹால் டிக்கெட் எங்கே வந்துச்சு, எப்படி கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஓகேவா? ஹால் டிக்கெட் வந்தவங்க அங்கே வந்து அந்த ஒரு கிளாரிட்டியே இல்லை. அதை வந்து இது அதுன்னு மாற்றி பேசி அப்புறம் வேறு பிரச்சனைகள்னால அதை பூச்சி மொழிக்கு விட்டுட்டு போயிட்டாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரியான குளறுபடிகள் இருந்துக்கிட்டு இருக்குது. அதேமாதிரி பள்ளிக்கல்வித்துறைக்குள்ளே யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம், யார் வேணால் எந்த முடிவு வேணால் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஒரு பள்ளியில்
மாணவர் சமுதாயத்தை உங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கும்போது அதுக்கு நீங்கள் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸை கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா அதுக்கு தகுதியான திறமையான அந்த ஆட்களை தான் நீங்கள் கூப்பிட்டு வரணும். சும்மா ரோட்டில் போகிற வரவங்கலாம் கூப்பிட்டு வந்து இது பண்ணிட்டு கூடாது. பேச வரவங்கலாம் வந்து மாணவர்கள் வந்து ஒரு குற்ற உணர்ச்சிக்கு கில் ட்ராப் அப்படின்வாங்க இங்கிலீஷில், அந்த மாதிரி வந்து உளவியல் ரீதியாக அவங்கள வந்து ஒரு குற்றவாளியாக்கி அவங்கள அந்த இடத்துக்கு தள்ளி தான் வந்து அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை கொடுக்குறாங்க. தாமு அப்படிங்கிற ஒரு நடிகர், அந்த மனிதர் வந்து அவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்தை தான் மாணவர் மத்தியில் விதைச்சிக்கிட்டு இருந்தார். கில் ட்ராப் பண்ணுவார், நீங்கள் வந்து லவ் லெட்டர் எழுதக்கூடாது, நீங்கள் இது பண்ணுங்கள், அழுவ வச்சு அவ்வளோ வந்து எம்பாரஸ் பண்ணி அந்த குழந்தைங்கள்லாம் கண்ணீர் விட்டு கதற மாதிரியான விஷயங்களை தான் அந்த நிகழ்ச்சி இருந்துக்கிட்டு இருக்கும். இது முதல் பிரச்சனை வந்துச்சு. இரண்டாவது பிரச்சனை 2023 ஆகஸ்ட் 15க்கு நினைக்கிறேன், இல்லை 24 குடியரசு தினத்துக்கான தெரியல, மேடவாக்கத்தில் ஒரு அரசு பள்ளிக்கு பாஜக கட்சியை சேர்ந்த ஒரு சின்னத்திரை நடிகை வந்து சிறப்பு விருந்தினராக அழைக்கப்படுறாங்க. பள்ளியோடைய விழாவுக்கு சின்னத்திரை நடிகை ஏன் சிறப்பு விருந்தினர்? அங்கேயும் அரசு பள்ளி தானா? அதுவும் அரசு பள்ளி தான். ஏன் வந்து நடிக்கிறாங்க? பாஜகவில் இருப்பவர் எதுக்கு வந்து திமுக அரசின் இதுக்கு சிறப்பு விருந்தினர் அப்படிங்கும்போது சரி ஓகே, அவங்க பாஜகவில் இருந்தால் என்ன அப்படின்னா பிரச்சனை கிடையாது, பாஜகவில் இருப்பது கூட பிரச்சனை கிடையாது, அவங்க சாதிச்சிருக்கலாம் அவங்க துறையில் அப்படிங்கிற காரணங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அவங்க ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து அமௌண்ட்டை வந்து ஃபோர்ஜரி பண்ணாங்க அப்படின்னு கவிஞரும் பாடலாசிரியரும் நடிகருமான ஸ்நேகன் புகார் கொடுத்து, அந்த புகார் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி புகார் கொடுத்ததில் ஸ்நேகன் கொடுத்த புகாரில் தான் உண்மை இருக்குன்னு அந்த நடிகை மேலே வழக்கு பதியப்பட்டு எஃப்ஐஆர் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி திமுக ஆட்சியில் அவங்களுக்கு? அதான் சொல்கிறேன்னா, யார் வேணால் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ லோக்கல் ஹெச்எம் வந்து தெரியும் அப்படின்னா, லோக்கல் ஹெச்எம்க்கு வந்து என்னை பழக்கம் அப்படின்னா எனக்கு சொந்தக்காரனா நான் போய் நின்றுக்கலாம் ஸ்கூலோட சீஃப் கெஸ்ட்டாக. எனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறது நான் வந்து இது பண்ண முடியல, கூட்டு போய் நிப்பாட்டி வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆட்களை இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு சிறப்பு விருந்தினராக இப்போ நம்ம பள்ளி படித்த காலத்துலலாம் வந்து எப்படின்னா, நான் படிக்கும்போது வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து இந்த ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸரு இல்லை கரண்ட்டில் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறவங்க, ப்ரொஃபஸரு, அந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த அதாவது மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்ன்னு கூட வந்து அவங்கள சொல்ல மாட்டாங்க, இல்லை விளம்பரப்படுத்தி கொண்ட ஆட்களை கூப்பிட்டதே கிடையாது, அப்படி யாரையும் பார்த்தது கிடையாது. இங்கே மக்களுக்காக களத்தில் நின்று போராடியா அந்த ஆட்களை பார்த்துருப்போம். அதுக்கு பிறகு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ ஸ்கூல் காலேஜஸில் பார்த்தா இந்த இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டு சுற்றி தீர சில கேரக்டர்ஸை தான் கூப்பிட்றாங்க. அந்த மணின்னு ஒரு கேரக்டர் ஒன்று வந்துச்சு, அது ஏகப்பட்ட கேரக்டர். அவனை வந்து அப்படியே வந்து என்சிசி வந்து அது படைசூழ என்ன பண்ணிட்டாங்க அவனுங்கெல்லாம். நேற்று இவரே அப்படிதான் கொடுத்து என்சிசி சல்யூட்டுக்கு எவ்வளோ மரியாதை, உரிமையில தான் பேசுகிறேன், வார்த்தை பிரயோகம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த பிறவி அப்படி பண்ணுது. ஓகேவா? அது அப்புறம் நமக்கு வந்து சபை நாகரிகம் தெரியல. இல்லை, சபை நாகரிகம் அப்படிங்கிறது வந்து நான் அது ஏன் அப்படி பேசுகிறேங்கிறத விளக்கமாக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. பர்கூரில் போலியோ என்சிசி கேம்ப் நடந்திருக்கு, 2 மாவட்டத்தில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரே பள்ளியில் 17 மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன பண்ணீங்க? இனிமேல் அனுமதி வாங்காமல் நடத்தக்கூடாது முடிச்சுட்டீங்கல்ல, அதை தாண்டி என்ன பண்ணீங்க? அது தனியார் பள்ளி அப்படின்னு அடுத்த நிமிஷம் கைது பண்ணுங்க. அப்போ அரசு பள்ளியில் நடத்தலையா? அரசு பள்ளிகளுக்குள்ளே இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே பள்ளிக்கல்வித்துறைக்குள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு இதுவே இல்லை. இப்போது அதே மாதிரி தான் வந்து சைதாப்பேட்டையிலையும் நடந்திருக்கு, அசோக் நகர்லையும் நடந்திருக்கு. இதில் சைதாப்பேட்டையில் கேள்வி கேட்டிருக்காங்க. அசோக் நகரில் பூதாகரமாக வெடித்த உடனே அந்த தலைமை ஆசிரியரை வந்து கோவில் பதாகை அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு அரசு பள்ளிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னா, 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்த சன் டிவியில் ஸ்டாண்டப் காமெடிங்கிற பேரில் மட்டமான ஜோக்ஸ். ஏன் மட்டமான ஜோக்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, சித்தப்பாவை புள்ள கொள்வது இது வந்து ஒரு காமெடி, ஸ்டாண்டப் காமெடி. அப்படி சொல்லி கொண்டிருந்த ஒரு நபர் இன்னைக்கு பரம்பரை ஃபவுண்டேஷன் வச்சு தன்னை வந்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர், ஆன்மீக பேச்சாளர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு வேடம் விட்டுக்கிட்டு கபடதாரி. ஏங்க இறைவனோட மறுபிறவின்னு வந்து குடுகுடு பாடலாம் சொன்னாராம் அவரை பார்த்து. இல்லை, இறைவனோட பிறவின்னு ஏற்கனவே வந்து டெல்லியில் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது நான் வந்து இந்த எயின்ஸ்டனுடைய மறுபிறவி, எடிசனுடைய மறுபிறவி, அண்ணாவின் மறுபிறவி, அம்பேத்கர் மறுபிறவி, இப்படி இல்லை தத்துவ ஞானிகளோட மறுபிறவியோ இல்லை வந்து அறிவியல் அறிஞர்களோட மறுபிறவியோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க செஞ்சதில் 10% நீ செய்யணும்.
ஆனால் கடவுளோட மறுப்பில்லை அப்படின்னா வாய்க்கு வந்ததை பேசிட்டு போயிடலாம்ல. ஓகேவா? குடுகுடுப்பக்காரன் சொன்னான், கிளி ஜோசியக்காரன் சொன்னான், குறி வச்சு கோல் இது பண்ண சொன்னாங்க, வெத்தலையில் மை போட்டு பார்த்தோம், சுண்ணாம்பு தேய்ச்சி பார்த்தோம், சொல்ல வேண்டியதான். அந்த ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அசோக் நகரில் அந்த பள்ளியில் நடக்கும்போது அந்த கேடுகட்ட கேரக்டர் மாணவர்கள்கிட்ட வந்து முன்ஜென்மத்தை பற்றி பேசுறதுக்கு நீ யார்? உடல் ஊனத்தோடு பிறந்தவங்கலாம் முன்ஜென்மத்தில் வந்து பாவம் பண்ணாங்க, அதனால தான் இப்படி பிறந்திருக்காங்க அப்படிங்க. இது மாதிரியான கருத்துக்களை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் முன்னிச்சா அது 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு நீ ஃபோர்ஜரி பண்ணிட்டு திரியிறிய, பொறுக்கித்தனம் பண்ணிட்டு திரியிறிய, நீ என்ன பண்ண முன்ஜென்மத்தில்? 10ஆம் கிளாஸ் தானே படிச்சிருக்கிற, நீ என்ன பண்ணிட்டு தெரிஞ்சப்போ? இதில் வந்து அங்கே இருக்க ஆசிரியரை மிரட்டுறான். அதுதான் இங்கே பிரச்சனை. நான் ஏன் அந்த வார்த்தை சபநாகரிகம் இல்லைன்னா, மாணவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், அவர் பேர் வந்து சங்கர், தமிழாசிரியர், அவரை தரக்குறைவாக பேசி அவர் மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து வேற பிரச்சனை இருக்குது. எடுத்த உடனே உங்கள் பேர் என்னன்னு தான் கேட்பான் அவன். ஏன் பேர் என்னன்னு கேட்குறாங்கன்னா, அவருக்கு வந்து ஜோசப்போ, எட்வர்டோ, இல்லை சலீமோ, ராவுத்தரோ, இப்ராஹிமோ ஏதோ மாற்று மதத்தை சேர்ந்தவராக இருந்தால் நீ வந்து மதவாதின்னு சொல்லியிருக்கலான்னு. கடைசியில் அவர் சங்கர்னு சொன்ன உடனே இவனால் தாங்கிக்க முடியல. அவ்வளோ பேசி ஒருமையில பேசி சண்டை போடுறோம். அந்த ஸ்கூலுக்குள்ள வந்து நின்றுட்டு என்ன நீங்க எப்படி கேள்வி கேட்கலான்னு அத்தனை தடவை அந்த ஸ்டாஃபை அந்த பிள்ளைங்களை வாத்தியாருக்கு தான் திருப்பி விடுறான். அந்த பிள்ளைங்க கிட்ட கேள்வி, அந்த பிள்ளைங்க பண்றான் ஆமே ரைட் அப்படின்னு யூஸ் பண்ண. நீ யாரா ரோட்ல சுத்திக்கிட்டு இருந்த பையன், நீ வந்து எப்படி இது பண்ணலாம்? இதுல வந்து இன்னொன்று சொல்றான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தை காட்டி இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு நீங்க உன் முகத்தை காட்டி அழகா காட்டி இம்ப்ரெஸ் பண்ற, நாளைக்கு உன் மூஞ்சில வேணா ஆக்சிடென்ட் எதை காட்டி இம்ப்ரெஸ் பண்ணுவோன்னு அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் உட்காந்து கேக்குது. இது மாதிரியான ஒரு ஆளை எப்படி இப்போ வந்து இப்படி வந்து நம்ம வீட்டு பெண் பிள்ளைகள்கிட்ட இப்படி பேசுற ஒரு கேரக்டரை எப்படி விமர்சனம் பண்றது? சொல்ல முடியல, இங்க வரைக்கும் வருது. ஆனா நம்ம எல்லாத்தையும் இப்படியே வந்து கொட்டிட முடியாதுல்ல. இல்லை, பேசி முடிச்ச உடனே இன்னைக்கு வந்து அதுதான் இப்படி போகிற போக்கில் போகிற வரவங்களாம் கூப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு இது நடத்துனீங்கன்னா அப்போ நாங்கள் இது பண்ணாமல் இருக்க முடியும். கேட்டால் வந்து நாங்கள் வந்து திராவிட மாடல். என்ன திராவிட மாடல்? சங்கி மாடலாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. அவன் வந்து மறுபிறவி போதனை அது இதுன்னு உளறிக்கிட்டு இருக்கிறான். சரி, அந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கு ஏதோ ஒன்று வேற ப்ரெஸ் மீட் இதுக்கு வந்து உடனே வந்து பூதாகாரமாக ஏன் இது வைரல் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குது. அதை நம்ம வெளிப்படையாக பேச வேணாம், ஓகேவா? அது வந்து இருந்துட்டு போட்டோம். அந்த அந்த இன்னொரு சம்பவமும் நமக்கு வந்து ஏற்புடைய சம்பவம் கிடையாது, அதனால் அது போய் தள்ளதுன்னு விட்டுலாம். ஆனவுடனே இன்னைக்கு வந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துகிறாராம் போயிட்டு அமைச்சர். ஆமாம், அவர் தலைமையிலே வேற நடக்குது. அந்த ஆசிரியருக்கு சால்வை போட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆசிரியருக்கு சால்வை போட்டிங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் அமைச்சர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். நடவடிக்கை 2 பள்ளியில் நடந்திருக்கு, 2 தலைமை ஆசிரியர்கள்ட்டும் நாங்கள் கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அசோக் நகர் பள்ளி தலைமை ஆசிரியர் மட்டும் அடுத்த சில மணி நேரத்தில் நீங்கள் எப்படி மாற்றுறீங்க? விசாரணை அதுங்களை முடிஞ்சிச்சா? எதன் அடிப்படையில் இப்போ அவங்க பணியிட மாற்றம் பண்ணியிருக்கீங்க? எதை மறைக்கிறதுக்கு இந்த பணியிட மாற்றம்? அதான் 3லேருந்து 4 நாளுக்குள்ளே வந்து விசாரித்து ஆக்ஷன் எடுப்போம்னு சொன்னாங்களே. அதையே 1 மணி நேரத்தில் பண்ணுறீங்க. எப்படி 1 மணி நேரத்தில் பண்ணுறீங்க? இப்போ அந்த தலைமை ஆசிரியர் ஒத்துக்கிட்டாங்களா, நான் தான் முழுக்க பொறுப்பு, நானே பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்ட்டாங்களா? இல்லை, அப்படியே அவங்க வந்து இதை நடத்துகிறா இருந்தாலும் சீஃப் கெஸ்ட் இவங்க கூப்பிட்றதா இருந்தாலும் இப்போ CO D1 அது மாதிரி யாருக்கிட்டையாவது பர்மிஷன் வாங்கணும், இன்ஃபார்ம் ஆச்சும் பண்ணியிருக்கணும்ல. அது மாதிரி ப்ராசஸ் ஏதாச்சும் இருக்கும்ல? கண்டிப்பாக இருக்கும். ஒரு அரசு பள்ளியில் விழா நடத்துகிறாங்கன்னா எதுக்கு இந்த விழா நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக இன்னொன்று இப்போ அவங்க வந்து செலவு பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கூல் கமிட்டின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து இவங்க ஃபண்ட்ஸ் இதுக்கு அலாட் பண்ணுறது, இவ்வளோ பட்ஜெட்டு இதுக்குள்ளே பண்ணணும், யார் இருக்கும், ப்ரோட்டோக்கால் இருக்கும். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க அப்படின்னா யார் செலவு பண்ண போகிறாங்க, யார் வந்து கெஸ்ட்டை கூப்பிட்டுக்க போகிறாங்க, யார் வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன் அரேஞ்ச்மெண்ட்டு இதெல்லாம் போடுவாங்கல்ல, அதே மாதிரி தான், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கும். அப்போ CEO என்ன பண்ணாங்க? CEO மேலே என்ன நடவடிக்கை? சைதாப்பேட்டை பள்ளியில் அங்கே இருக்க தலைமை ஆசிரியர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? இருக்குல்ல, எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் தான். சம்மந்தமே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு ப்ரெஸ் மீட்டில் சினிமா பஞ்சரில் பேசிக்கிட்டு இருக்காரு. நீ என் இடத்துக்குள்ளே வந்துட்ட, ஏன் ஆசிரியர் பேசிட்ட அப்படின்னு. மனசுல சிங்கம் சூர்யாவை நினப்பு. சிங்கம் சூர்யா தான் சிங்கம் 2 சொல்லுவார், நீ வந்து என் வீட்டுக்கு வந்துட்டு நான் தாங்கிட்டேன், நான் உன் வீட்டுக்கு வருவேன், ஆனால் நீ தாங்க மாட்டேன் அப்படின்னு ரகுமானை பார்த்து டைலாக் பேசுவார். சினிமா டைலாக் ஹரிக்கிட்ட வசனம் வாங்கிட்டு வந்தாங்களான்னு தெரில. இதில் அமைச்சர் வந்து ஃபோட்டோ எடுத்ததை வந்து ஒரு விஷயம் பேசுவார். ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் ஒரு காரணமாக சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி வந்து சொல்கிறார், என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை தலைமை ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரை கூட்டு வரது வந்து நல்ல அடிப்படையில் தான், ஆனால் யார் என்ன பேக்ரவுண்ட் செக்லாம் நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு.
ஒரு பள்ளி தலைமை ஆசிரியருக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்க சோர்ஸை வச்சு அவங்களால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அவங்க தவறு பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்களே, எதை வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க? ஃபோட்டோ எடுத்தது என்ன, யாராவது ஒருத்தர் இப்போ பார்க்க வராங்க, அவர் வந்து ஏதோ மனு கொடுக்க தானே வந்தார் பாட புத்தகத்தில் வந்து திருவருட்பாவை தேய்க்கிறதுக்கு, அது சொல்லி அதை கொடுக்கறதுக்காக வந்தார். சரி வந்தப்போ ஃபோட்டோ எடுக்கலான்னு கேட்டிருப்பாரு. நான் என்ன சொன்னேன், அவர் 2 விஷயம் பேசியிருப்பார். ஃபோட்டோ எடுத்ததுனால மட்டுமே நான் தான் கூட்டு வந்தேன் அப்படிங்கிற விஷயம் கிடையாது அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பார். இரண்டாவது விஷயம் அவர் அடுத்து என்ன சொல்லியிருப்பார், எல்லா அமைச்சரையும் பார்த்தாங்க அப்படின்னு. வெளியான புகைப்படங்கள் 4 தான் பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் சுமார் 35 அமைச்சர் இருக்கிறாங்க. வெளியான புகைப்படங்கள் 4, அதில் 3 அமைச்சர், இன்னொன்று வந்து பாடல்கள் கழக தலைவர் அன்பில் மகேஷ், மனோ தங்கராஜ், மா சுப்பிரமணியம், லியோனி, 4 பேருமே பூமர்ஸ். ஏன் மீதி அமைச்சர் கூட இருந்த ஃபோட்டோ எங்க? ஏன் உங்கள் மாவட்டத்தில் நேரு இருக்கார்ல, நேரு போய் பார்த்த மாதிரி இருக்கு, அவர்கிட்ட போய் போனால் வேறு வேலையில் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். பிடிஆர்கிட்ட போக வேண்டியதானே? சென்னைக்குள்ளே ஒரு எம்எல்ஏ இருக்காருப்பா, எழிலன், போய் இப்போ அவர்கிட்ட மனு கொடுக்க சொல்லுங்கள், இல்லை அவரை பார்த்து ஃபோட்டோ எடுக்க, இந்த மாதிரி நான் இந்த ஆளுக்கு ஃபோட்டோ எடுக்க சொல்லுங்கள். ஏன் அம்மையார் கனிமொழியை பார்க்க சொல்லுங்களேன், அங்கெல்லாம் பார்த்து என்ன ட்ரீட்மெண்ட் வந்திருக்குன்னு தெரியும்ல. செலக்ட் பண்ணி தான் இவங்க 3 பேரையும் போய் பார்த்துருக்காங்களா? 3 பேர் ப்ளஸ் அவரோட சேர்த்து 4 பேரை. யார் நமக்கு டார்கெட்டாக இருக்காங்களோ அங்கே போய் கன்வின்ஸ் பண்ணிக்கிறது. அமைச்சர் பேசும்போது கையை கவனிச்சிங்கல்ல, பச்சை கலரில் ஒரு கயிறு, இவர் சமத்துவத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. கையில் கட்டிருக்க கயிறு என்ன, எந்த அது சாமி கயிறா சாதி கயிறா? எந்த கோவிலில் பச்சை கலர் கயிறு கொடுக்குறாங்க? தமிழ்நாட்டில் பச்சை கலர் கயிறு கொடுக்குற கோவில் ஏதாவது இருக்குதா? நீங்கள் கேட்ட 2த்துல எது பதில் சொன்னாலும் வந்து அவங்க கொள்கைக்கு மாறாதான் இருக்கும். இல்லை, எனக்கு வந்து புரிதலுக்காக கேட்குறேன். தமிழ்நாட்டில் நான் திருச்சியில் பிறந்து வளர்ந்ததுனால ஒரு சில கோயில்களுக்கெல்லாம் நான் சின்ன வயசில் விவரம் புரியாத, ஓகேவா, புரிதல் இல்லாத காலத்தில், இப்போ புரிதல் இருக்குது, ஓகேவா, அதனால் அப்போ போனது கருப்பு கலர் கயிறு, சிகப்பு கலர் கயிறு, சமயபுரம் போனால் மஞ்சள் கலர் கயிறு, இவ்வளோ தான் நான் பார்த்துருக்கேன். பச்சை கலர் கயிறு எந்த கோவிலில் கொடுக்குறாங்க? நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா உங்கள் அனுபவத்தில்? எனக்கு தெரியல. அடுத்து நீ பார்த்துருக்கியா மருது? அவரும் பார்த்தது இல்லையா? அப்போது அது சாமி கயிறா சாதி கயிறா? சாமி கயிறுனாலும் சரி சாதி கயிறுனாலும் சரி சமத்துவத்தை மீறினது தானே. கையில் எது கயிறு கட்டுறீங்க? பார்ப்பான் பூணூல் போட்டால் உங்களுக்கு வலிக்குது, அதுக்கு நீங்கள் வந்து நொட்ட சொல்கிறீங்க, கையில் கயிறு கட்டினா மட்டும் இன்னைக்குதா? ரெண்டுமே வந்து பிரிவினை தானே. அதை தான் சொல்கிறேன், 2த்துல எதுவாக இருந்தாலும் வந்து அது அவங்களுக்கு தான் பேக் ஃபயர். அது சரி, பல்லக்கு தூக்கினவர் தானே இவர். கோயிலில் போய் பல்லக்கு தூக்கிட்டு இருந்தவரை கொண்டு வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக போட்டால் இப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு பொறுப்பு இருக்கணுங்கிறாரு, உங்களுக்கு பொறுப்பு வேணாமா? நீங்கள் வந்து ஒரு காசு வெரிஃபிகேஷன் பண்ணோம்னா 100 பேர் வரான், 100 பேர் வந்தால் யார் வேணால் என்ன வந்தால் பார்த்துருவீங்க. ஒரு ரேபிஸ்ட் வரான், அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறான், ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு வந்து அதை காமிச்சு விக்டிமை மிரட்டுறான், இல்லை அதை காமிச்சு போலீஸை மிரட்டுறான்னா நீங்கள் வந்து அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? இப்போ அந்த ஃபோட்டோவை காமிச்சே வந்து இந்த பள்ளியில் அனுமதி வாங்கியிருந்தானா என்ன பண்ணுவீங்க? பாருங்கள், அமைச்சரே ஒத்துக்கிட்டு வர, அமைச்சர் கூட நான் இருக்கிறேன், அந்த ஃபோட்டோவை காமிச்சு பண்ண முடியாதுன்னு நிச்சயம். ஏன் இதுக்குலாம் நீங்கள் பண்ணாத ஆட்களா? ஜாபர் சாதிக் கூட ஃபோட்டோ எடுக்கல வரிசையாக கட்சியில் இருக்க எல்லாரும். ஜாபர் சாதிக்கு பதவி கொடுக்கல நீங்கள். ஜாபர் சாதிக்கு வந்து இந்த கேஸ் மட்டும்தான் வந்து என்சிபியில் கேஸில் பெயிலில் வந்திருக்காப்புல, இடி கேஸ் இருக்குது, நேற்று சொத்தை முடக்கிட்டாங்க, அது தனியாக பேசுவான். ஜாபர் சாதிக்கு 2017 மாட்டம் வருதானே? ஏன் இன்னமும் எக்மோர் கோர்ட்டில் போலி பாஸ்போர்ட் கேஸுக்கு ஆஜராகிட்டு தானே இருக்கான் அந்த ஆள் கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கல? அந்த ஆள் வீடியோ இது சிசிடிவி கேமரா வாங்கி கொடுத்தான்னு சொல்லி சங்கர் ஜெயவால் அதை பெருமையாக வர சொன்னார். ஒரு அக்யூஸ்டு உங்கள் டிபார்ட்மெண்ட் அவன் மேலே கேஸ் போட்டு போலி பாஸ்போர்ட் கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, அவன் கேமரா வாங்கி கொடுத்தாங்கிறத கூச்ச மேலே வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தவங்க தானே. அதை திருப்பி கொடுத்துட்டோம்ல. யார்கிட்ட கொடுத்தீங்க? அது யார்கிட்டயோ இல்லை, யார்கிட்ட கொடுத்தாங்க தெரியலையே. ஜாபர் சாதிக் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போயாச்சு. அப்போது அவருடைய மனைவிட்ட கொடுத்தீங்களா இல்லை அவரோட சகோதரர்கிட்ட கொடுத்தீங்களா? அது அவருக்கு தான் தெரியும். சரி, அவர் 10 கேமரா வாங்கி கொடுத்தாரு அப்படின்னீங்கன்னா அந்த 10 கேமரா எங்கே வச்சுருந்தீங்க? இப்போ அந்த கேமராவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யார்கிட்ட நீங்கள் அடுத்த கேமரா வாங்கினீங்க? அந்த தட்டி கேட்ட அந்த ஆசிரியரை இவர் பேசினாரு. சரி, இது எல்லாத்துக்கும் முன்னாடி இப்போ வந்தோன்னா ஒரு ப்ரோக்ராமுக்கு வரோம் அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு ஃபஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட பேசுவோம்ல, தனியாக ஸ்டாஃப் கிட்ட பேசுகிறப்போ அப்போயே வந்து இவர் ரொம்ப ஓவராக இருந்தாலும் பேசுகிறாங்க. அது என்னன்னா மேனேஜ்மெண்ட்டு நான் சொன்னேன்ல அந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்கணும். அந்த மாதிரி மீட்டிங் வச்சு அந்த விழாவை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய அந்த ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள்லாம் வந்து மீட்டிங் போட்டுட்ருக்காங்க. அதில் வந்து அந்த நபர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் என்ன பேச போகிறீங்க அப்படின்னோடனே இவர் ஏதோ வந்து அந்த ரூட்டெல்லாம் உருட்டிட்டு இதெல்லாம் வந்து இவர் சொல்லியிருக்காரு அவர் சொல்லியிருக்காருன்ட்டு
என்னைய நீங்கள் பேச விட்டீங்க, என்னைய பேச சொன்னீங்கன்னா நான் ஏடா கூடமாக ஏதாவது பேசிடுவேன், அதனால் எப்படி பேசணும் அப்படின்னு நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு இவர் தலைமை ஆசிரியர்கிட்ட கேட்டுருக்காரு. ஏடா கூடமாக பேசுவோன்னா அப்போ என்ன பேசுவேன்? பள்ளி மாணவர்கள்கிட்ட பேச சொன்னால் ஏடா கூடமாக பேசுவேன்னா அப்போ என்ன பேசுவேன்? உடனே அவங்க வந்து மாணவிகளை நல்வழிப்படுத்துகிற மாதிரி பேசுங்க அப்படின்னு. எனக்கு வந்து உண்மையிலேயே புரியல. தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையில் தமிழ்நாடு பள்ளிகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க புரிதலோடு தான் வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு. ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்கல்ல, அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா இவங்க? அது எங்க அதுக்கப்புறம் அந்த அறிக்கையை கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் அது அப்படியே போய் அதை மொழிபெயர்த்து கொடுக்க சொல்லி ரவிக்குமார் சொன்னார், அதோட போச்சு. அவர் என்ன சொன்னார், ஆசிரியர் ஒரு ஸ்கூல் எச்சமாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 55 வயசு இருக்கும், அத்தனை ஸ்டாஃப் இருக்காங்க, உங்களால் டெய்லி 8 மணி நேரம் அந்த மாணவிகள் நல்வழிப்படுத்த முடியாத ஒரு மாணவிகளை 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேச போகிற ஒரு ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் திடீர்னு போகிற ஒருத்தரை கூட்டு வந்து நீங்கள் பேச வச்சு அவங்களை நல்வழிப்படுத்த முடியுமா? அதை தானே அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு முன்னாடி அவனுமே சொல்கிறான், உங்களால் பண்ண முடியல, அதை நான் பண்ணுறேன்னா அதுக்கு நீங்கள் சந்தோஷம் தான் படணும் அப்படின்னு வேற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி. இதில் இன்னொரு கேவலமான விஷயம் என்னன்னா, நீ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் படிக்கிற, அதெல்லாம் ஏன் உன் டிப்ரெஷனை க்யூர் பண்ணலாங்கிறான். டே, நான் ஏன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிறது எதுக்கு? ஃபிசிக்ஸ் எதுக்கு படிப்பாங்க, கெமிஸ்ட்ரி என்ன படிப்பாங்க, டிப்ரெஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க. இதில் வந்து ஏன் அந்த ஏடா கூடமாக பேசிடுவேன் அப்படின்னா, இந்த பிறவி இருக்குல்ல, அது வந்து இன்னொரு ஒரு பிறவி கூட எப்பொழுதுமே ஆபாசமாகவும் இழிவாகவும் பேசக்கூடிய ஒரு பிறவி. அந்த இன்டர்வியூ அந்த பிறவி கூட உட்காந்து பேசியிருக்குது. அது என்னன்னா என்ன போட்டிருந்துச்சு, அந்த வார்த்தை கூட வர மாட்டேங்குது. இது உச்சபட்ச காமத்தில் வந்து இறைவனை அடையலாம், உச்சபட்ச காமத்தில் கடவுளை அடையலாம் அப்படின்ட்டுங்க. ஏன்டா பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்க மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு இப்படி தான் ஒரு காஜியத்தை வந்து கச்சானா? நிறைய சேனல் அப்படி தான் பேட்டியே கொடுத்துருக்கான். அவன் பேசுனது பூராவே அப்படி தான் இருக்குது. நீங்கள் வந்து காமத்தின் மூலமாக கடவுளை அடையலாம் அப்படின்னு கொஞ்சமாவது பொறுப்பு வேணாமா? இவனை கூட்டு வந்து நீங்கள் பேசுகிறீங்களே, வைக்கிறீங்களே, இப்பவும் பாருங்கள், சிஇஓவோட நீ பெரிய ஆளா அப்படின்னு தான் அவன் கேட்குறான். நீங்கள் அந்த தலைமை ஆசிரியர் மட்டும் மாற்றுறீங்க, அப்போ சிஇஓ மேலே நடவடிக்கை எடுக்கலை. இப்போவும் இந்த அரசாங்கம் மேல்மட்ட ஆட்களை மட்டும் வச்சுக்கிட்டு கீழே இருக்க ஆட்களை கழட்டி விட்டுக்கிட்டே இருக்கு. கீழே இருக்க ஆட்களை வந்து கழட்டி விட்டுக்கிட்டு மேலே இருக்க ஆட்களை மட்டும் பாதுகாத்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த இதில் வந்து ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வந்துச்சு. என்ன அப்படின்னா, அந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷன் திருப்பூர் பக்கத்தில் இருக்க போல இருக்குது. கொங்கு பகுதியில் தான் இந்த மாதிரியான வித்தியாசமான கேரக்டர்ஸ் எல்லாம் வரும். இதுக்கு முன்னாடி வந்து காட்டை இழுத்து சிலை வைத்தவராக இருக்கட்டும், ஜன்னலை திற அப்படின்னு சொல்லி தனி நாடு உருவாக்குனவராக இருக்கட்டும், எல்லாம் அந்த கொங்கு பகுதி தான். அந்த கொங்கு பகுதிக்கே அந்த இதில் சொல்லுவாங்கள்ல, மூஞ்சி அப்படின்னு வடிவேல் காமெடியில் வரணும், அந்த மாதிரி கொங்கு பகுதியில் இருக்கவங்க தான் இந்த மாதிரி வந்து கேரக்டர்ஸை டெவலப் பண்ணி விட்றாங்க. அதுக்காக ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் அங்கே இருக்கக்கூடியவங்களெல்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாதுல்ல. இல்லை, அது ஏற்கனவே நிறைய லிஸ்ட் இருக்குது, அது வேறு இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அங்கே வந்து காவல்துறை வந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. என்ன பண்ணாங்க, தம்பி அமைச்சருக்கு பிரச்சனை ஆயிடுச்சுப்பா, வந்து தயவு செஞ்சு மன்னிப்பு கேட்டுருப்பா, அதானே சொல்ல போகிறீங்க? அப்படி தான் நடவடிக்கை எடுக்க போகிறீங்களா? இர்ஃபான் மேல் நடவடிக்கை எடுக்கல, இன்ன வரைக்கும் மன்னிப்பு வீடியோ போடல. இவனுக்கு சென்னையிலையும் வந்து இங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னு இருக்காங்க. இந்தியாவில் மட்டுமா இருக்குது, அவன் ஃபாரின் வரைக்கும் வச்சுருக்கான். நீங்கள் வேற கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவனுக்கு தான் வந்து காசு சேர்க்கறது கஷ்டம். இந்த மாதிரி வந்து மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கி இந்த மாதிரி வந்து மோசடி பண்ணுறவன் இவன்லாம் ஈஸியாக செட்டில் ஆகிடலாம். அதான் அரசாங்கமே இது பண்ணுதில்ல. 4-3 அமைச்சர் பாடல்கள் கலகம். இதில் வந்து இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பேசியிருந்தேன், பூமர்ஸ் அப்படின்னு ஒன்று, அது எப்படி நீங்கள் பேசலாம் வயசில் பெரியவங்கள அப்படின்னு உனக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கும், பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக எழுந்திருக்கும். நான் சொல்கிறேன், பாடல்கள் கழக தலைவராக இருக்கார், அவர் பேராசிரியராக இருந்தார் லியோனி. பாடி ஷேமிங்கை வச்சு தான் ஃபிசிக்ஸ் கிளாஸ் எடுத்துங்கிறத ஓப்பனாக சொன்னார். பாடல்கள் கழக தலைவராக பதிவேற்ற பிறகு ஃபிசிக்ஸ் பாடத்தை வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஃபல்க்ரம் எக்ஸாம்பிள் சொல்கிறேங்கிறதுக்கு குண்டா இருக்க பொம்பளை அப்படின்னு பாடி ஷேமிங்கிட்ட எக்ஸாம்பிளாக சொன்னார். அவருடைய பல பட்டிமன்றங்கள் பெண்களை இழிவுபடுத்தியும் இதுவாக தான் இருக்கும். அவர் தான் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர். ஓகேவா? அப்புறம் இன்னொருத்தர் சுகாதாரத்துறை அமைச்சர், காட்டுக்குள்ளே ஜாக்கிங் போயின்னு இருப்பார். அவர் தான் வந்து பெண்களுக்கு வந்து சுகப்பிரசவம் நடக்கலை, பெண்கள் வேலையே பார்க்க மாட்டாங்க, சிசேரியன் நடக்கிறதுக்கு காரணம் வந்து பெண்கள் வந்து சோம்பேறிகளாக இருக்காங்க
அப்படின்னா உருட்டுவார். டெக்னாலஜி வளர்ந்தது தான் காரணம், டெக்னாலஜி வளர்ந்தது தான் காரணம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சித்தாங்கிற பேரில் வந்து அந்த தமிழ் தேசிய அந்த உருட்டுக்களை உருட்டி சுற்றிக்கிட்டு இருப்பார். இன்னொரு கேரக்டர், அந்த கேரக்டர் அமைச்சராக இருக்குது அவர் வந்து அமைச்சராக இருக்கார், அவ்வளோதான். என்ன நடக்குதுன்னு அவருக்கும் தெரியாது, துறைக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அது பாவம் ஆவடி நாசர் வந்து ஏதோ விளையாட்டுத்தனமாக அவரும் ஒரு கூட பழகின ஆட்களும் கள்ள தூக்கி போட்டு விளாண்டுக்கிட்டாங்க. வழக்கமாக விளாண்டுக்கிறது தான், ஓகேவா. அது வந்து பொதுவெளியில் வந்து போச்சு. அதை வந்து அந்த சம்பவத்தில் வந்து மீடியா இருந்தனால நாளை கேமரா அதை ஃபோட்டோ எடுக்க போய் இன்றைக்கி வந்து அவரை தூக்கி உட்கார வச்சாங்க. அவருக்கு பதிலாக கொடுக்கணுமே அப்படிங்கிற சிம்பத்தி கோட்டாவில் உணவு கொடுத்ததுக்காக அவர் உங்களுக்கு தான் ஜக்கியோடைய நிகழ்ச்சியில் போயிட்டு லிங்கத்துக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தவர் தான் அமைச்சர். அவர் தானே இப்போ ஃபோட்டோ எடுத்திருக்காரு. ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து இப்படியா இருக்கிறது முடியல அப்படின்னா பரவாயில்ல அப்படின்ட்டு ஏதாவது தமிழ் வளர்ச்சித்துறை இல்லை வேறு ஏதாவது இருக்கும், அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் வாங்கிட்டு போங்க. மாணவ சமுதாயத்தை சீரழிக்காதீங்க. எதுக்கு தமிழ் வளர்ச்சித்துறை பக்கம் வந்து இருக்கிற இதை கொஞ்சம் நந்தத்தையும் இது பண்ணிட்டு போகிறதுக்கா? இல்லை, அங்கே இப்போ தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் யார் வந்தாலும் அந்த லட்சணத்தில் தான் இருக்க போகுது. ஏற்கனவே கொஞ்சம் வச்சு அங்கங்கே இயக்குனரே இல்லாமலாம் நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் நீங்கள் தவறாக பேசாதீங்க. தங்கம் தென்றரசு இருந்தார் சிறப்பாக, அப்போ வந்து அவர் செயல்பட்டார், ஓகேவா. அதனால் வந்து நீங்கள் 19 பேசக்கூடாது. அப்படி வாங்கிட்டு போயிருங்க. இதில் அடுத்து இன்னொரு சம்பவம், தனியார் பள்ளியில் நேற்று வந்து ஆசிரியர் தினமா, ஆசிரியர் தீசிஸ் திருடின ஒருத்தருடைய பிறந்தநாள ஆசிரியர் தினமாக கொண்டாடுறதே ஒரு அவலம். அதுக்கு மேலே அந்த பாத பூஜை பண்ண விஷயம், பாத பூஜை பண்ணுறாங்க. கேட்டால் கண்டனம் தெரிவிக்கிறேன். நடவடிக்கையில் நீங்கள் எடுத்துருக்கணும், மன்னிப்பு கோர வச்சுருக்கணும்ல. சரி, இந்த விஷயத்துலையும் வந்து 1 மணி நேரத்தில் அந்த ஆள் மேலே அவர் மேலே வந்து அந்த தலைமை ஆசிரியர் தமிழேசியை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தெரிஞ்சதுக்கு மகாவிஷ்ணு கூட்டு மன்னிப்பு கேட்க வச்சிருக்கணும்ல. நீங்கள் போய் சால்வ போட்டிங்களே, பேசுனது அவன் தானே, அந்த கேரக்டர் குற்றலாம் நீங்கள் வந்திருக்கணும். அவர் ஆஸ்திரேலியா அது மாதிரி வேற எங்கேயாச்சும் போயிருப்பாரு. ஏற்கனவே வந்து அந்த ஜெண்டர் ரிவீல் டெஸ்ட்டில் இர்ஃபானுக்கு மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. வீட்டுக்கே போய் வந்து கெஞ்சிட்டு எப்போ மன்னிப்பு கேட்பான்னு கெஞ்சிட்டு வந்தீங்க. இன்ன வரைக்கும் அவன் மன்னிப்பு வீடியோ போடாமல் பிரியாணி செய்கிற வீடியோ போட்டு சுற்றின்னு இருக்கான். இதான் சிடபிள்யூசியில் பிஸியாக இருப்பார், சுற்றின்னு இருக்கான். இப்போ அடுத்து இதில் கொடுமை என்ன தெரியுமா? திமுகவில் நிர்வாக ரீதியாக பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, அமைச்சர் பேரை சொல்லிட்டு அழிச்சாட்டியம் பண்ணுற கூட்டமே சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதுவும் வந்து இந்த மாதிரி அழிச்சாட்டியம் பண்ணுற இந்த மாதிரியான மோசமான கேரக்டர்ஸ் இருக்குல்ல, இதுங்களோட ஈஸி டார்கெட்டை யார் அப்படின்னா திரு அன்பில் மகேஷ் அவர்கள் தான். அவ்வளோ டம்மியாவாக இருக்காரு. அங்கே மாணவர்களுக்கு அரசியல் வகுப்பு எங்கே சாய்ராம் காலேஜில் நடக்குது. பள்ளி மாணவர்களுக்கு ஆன்மீக அரசியல் நடத்துனர் யார் தெரியுமா? பாஜகவுடைய மத்திய சென்னை வேட்பாளராக இருந்த வினோஜ் பி செல்வம், சாய்ராம் காலேஜில், ஓகேவா. அந்த நிகழ்ச்சியை நடத்துறது பிளாக் ஷீப் டெலிகாஸ்ட் ஆகுறது எதில் தெரியுமா? கலைஞர் நெட்வொர்க் உடைய சித்திரம் தொலைக்காட்சியில். அந்த சாய்ராம் காலேஜ் டிஆர்பி ராஜாவுடைய மாமனார், அது பேசுனது பாஜக பிரமுகர், போட்டது சன் டிவி, இது கலைஞர் டிவி சேனலில். அந்த கலைஞர் டிவிக்கும் பிளாக் ஷீப்புக்கும் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் ஊர் பாசத்தில் செஞ்சு கொடுத்தார் அண்ணன் அன்பில் மகேஷ். அந்த ஃபோட்டோவும் இருக்கும், ஓகேவா. அப்புறம் வந்து நடுவில் இன்னொரு ஒரு கேரக்டர் வந்து போகிற இடம்லாம் கேஸ் வாங்கிட்டு தெனாவட்டாக சுற்றிட்டு பொந்தா பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்துச்சு. இது ஸ்டேஷனில் போய் வந்து கண்டிஷன் பெயிலுக்கு கையெழுத்து போடும்போது கூட வந்து கேஜிஎஃப் மியூசிக்லாம் போட்டு சுற்றின கேரக்டர் ஒன்று இருக்கும், டிடிஎஃப் வாசன். ஒரு காலத்தில் டிடிஎஃப் வாசன் எது செஞ்சாலும் தப்பிச்சுக்கிட்டு இருந்தாப்புல இப்போ எது பண்ணாலும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஏன் காரணம் அப்படின்னா, திருச்சியில் மாண்புமிகு அமைச்சருக்கு சொந்தமாக நெருக்கமாக ஒரு நபர் இருந்தார், அருண் அப்படின்னு, சீக்கிய அருண் நினைக்கிறேன். அவர் மூலமாக அவருக்கு வந்து அமைச்சருக்கு அருண் இருக்கும், அருணுக்கு டிடிஎஃப்னு இருக்கும். அதனால் அந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, ஓகேவா. இப்போ அந்த அருண் வந்து இங்கே பெருசாக கல்லா கட்ட முடியல அப்படின்ட்டு அதிமுக பக்கம் போயிட்டாப்புல. அங்கிட்டு போன பிறகு தான் இந்த ஆக்ஷன்லாம் நடக்குது. அந்த கேரக்டருக்கு டார்கெட்டு இங்கே தான். இதில் இப்போ மதுரையில் ஒரு அரசு பள்ளியில், தொடக்கப்பள்ளியில் பள்ளி மாணவர்களை வச்சு கழிவறையை சுத்தம் பண்ண வச்சுருக்காங்க. தலைமை ஆசிரியர் கேட்டால், எனக்கும் எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு வாக்கியா தகுறாரு, பங்காளி சண்டை, என்னை பழிவாங்க வந்து அந்த பிள்ளைங்களை வந்து இந்த மாதிரி பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்ல, புகார் கொடுக்கணும்ல.
கொடுக்கல. கேட்டால் வந்து இது நான் விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு தூய தமிழில் எழுதி மனப்பாடம் பண்ணி வச்சு அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்குது. கேட்டால் பள்ளி மேலாண்மை குழு தலைவராகவும் காலை சத்துணவுன்ற பொறுப்பாளராக இருக்க பெண்மணிக்கும் எனக்கும் பிரச்சனை, அதனால் நான் ஸ்கூலுக்கு வரத்துக்கு முன்னாடி இதை வந்து அந்த அம்மா பண்ண வச்சு அவங்க ஃபோட்டோ எடுத்து பண்ணியிருக்காங்க. தலைமை ஆசிரியர் நீங்கள் வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு இவ்வளோ தூரத்துக்கு எப்படி இதை விட்டுட்டு எப்படி இருக்காங்க? நடவடிக்கை எடுக்கல, இன்னமும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதெல்லாம் இந்த நியூஸ் எல்லாம் அவருக்கு போகுதா இல்லையா? அவருக்கு வந்து பாவம் ரசிகர் மன்ற வேலை, பாவம் இப்போ ரசிகர் மன்ற வேலை அவர் கொஞ்சம் இல்லை, என்ன பண்ணிட்டு அவரு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பார் ஏதாவது பட ப்ரொமோஷன்ஸ் பார்த்துட்டு. இன்னொரு சம்பவம் சொல்கிறேன். திருச்சியில் ஒரு அரசு விடுதி ஓட சேர்ந்து ஒரு பள்ளி, உறைவிட பள்ளி இருக்குது. 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் அங்கே பெண்கள் பிள்ளைகள் படிக்கிறாங்க, பெண் பிள்ளைகள் படிக்கிறாங்க. அந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்களுடைய மகன் அப்படி ஒரு மிருகம் இருக்குது மகன்கிற பேரில். அந்த மிருகத்துக்கு பேர் சாம்சன். ஏன் மிருகம் சொல்கிறேன்னா 6 மாதமாக 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துருக்கான். பெற்ற தாய் உடந்தை அவங்கள ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்கள காருக்குள்ளே வச்சுக்கிட்டு மொத்த திருச்சி சிட்டியும் போலீஸ் அலக்கழிச்சிருக்கு மீடியாவை, அவங்கள ஃபோட்டோ வெளியே வரக்கூடாதுன்னு. இது நிஜமாவே போலீஸ்காரங்க அவங்க போட்ட யூனிஃபார்முக்கு தான் வேலை செய்கிறாங்களா? ஒருவேளை என்னென்னா இந்த ஆட்சி ஆரம்பிக்க, அதாவது அதிமுக ஆட்சியில் கல்வித்துறை கட்சின்னு ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கு ஒரு நிர்வாகி போகிறதா இருந்துச்சு, சிஇஓ பொறுப்பில் போகிறதா இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு வலதுசாரி சித்தாந்தம் கொண்ட ஒருத்தரை போட்டாங்க, பாண்டே ரெஃபர் பண்ணாருங்க. அப்போ வந்து பாண்டே நான்லாம் வாட்ஸ்அப்பில் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்குவோம் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேஷுவலாக அமைச்சர் சொன்னார். அப்பயே வந்து அது பேக் ஃபயர் ஆச்சு. இப்போ என்னென்னா ஒருவேளை ஆட்சியை வந்து அமைச்சர் நடத்துகிறாரா இல்லை பாண்டேக்கள், எச் ராஜாக்கள், ஆர்என் ரவிக்கள் இவங்களாம் நடத்துகிறாங்களா? தமிழ்நாடு அரசு பள்ளி தரங்கெட்டு போய் இருக்குது அப்படின்னு ஆர்என் ரவி பேசுகிறாரு. ஆமாம், கரெக்டுன்னு எச் ராஜா சொல்லியிருக்காரு. ப்ரூஃப் அன்பில் மகேஷ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆமாம், இது மாதிரிலாம் நடந்ததுன்னா அப்புறம் அவங்க எல்லாம் பேசதான் செய்வாங்க. கண்டிப்பாக. இப்பவும் வந்து உங்களால் வந்து அவனை கூப்பிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வைக்க முடியல. இதில் வந்து 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு சித்த மருத்துவம் படித்தேன் லேகியம் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை, ஃபஸ்ட்டு இதில் வந்து அவனை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வைக்கிறது மட்டுமே சரியான தீர்வாக இருக்காது. இல்லை அதாண்டி வேறு என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணிட முடியும்? இதில் வந்து அவர் சொல்லியிருக்காரு, இது இப்போ வந்து நாங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை வந்து ஒட்டுமொத்த தமிழக பள்ளிகளுக்கும் பாடமாக இருக்குன்னு. இதில் வந்து நான் சாட்டையை சொல்லிட்டு சர்வாதிகாரியாவேன்னு சிஎம் வேறு சொல்லிக்குவார். சாட்டை இருக்கிறது மறந்து போச்சா, எங்கே எடுத்து ஒழிச்சுட்டாங்க போல இருக்கு. பள்ளி கல்வித்துறையில் ஒன்று வேணாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் சைபர் எக்ஸ்பர்ட், அவர் டெக்னிக்கலாக ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட். மாணவர்களுக்கு டெக்னாலஜி பற்றி அவேர்னஸ்க்கு நான் போய் கிளாஸ் எடுக்கிறேன், ஃப்ரீயாக எடுக்கிறேன்னு சொன்னதுக்கு அலக்கழிச்சு அவருக்கு அனுமதி கொடுக்கல. கடைசி வரைக்கும் கொடுக்கல. ஆனால் ரோட்டில் போகிற ஒருத்தன் வந்து ஆன்மீக முற்பிறவி எடுத்துக்கிட்டு இருக்கான். இதோட வந்து நீ பாவம் பண்ணினா மலத்தில் இருக்கும் புழுவாய் பிறப்பாய் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் உங்கள் கட்சி சித்தாந்தமா? இதுக்கு பேர் திராவிட மாடல் ஆட்சி. அதை வந்து உதயநிதி திராவிட அல்காரிதம் வேறு சொல்கிறார். அல்காரிதம் இப்படி தான் இருக்கும். சரி, பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்களா, இல்லை இதுவும் 2 நாளில் அப்படியே அடுத்த நியூஸ் வந்தவொடனே காத்தோட. இல்லை, அமைச்சர் சொல்லியிருக்காருல 3லேருந்து 4 நாட்களுக்குள்ளன்னு. 2ஆம் தேதி அந்த வீடியோ அப்லோட் ஆகிருக்கு. ஓகேவா? அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் அப்லோட் செய்யப்பட்டது. இது 2. அந்த சாட்சா யார் வெளியே விட்டா, எதுக்கு வெளியே விட்டாங்கன்னு தெரியல. அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது, அது நமக்கு தெரியும். அதை இப்போ நம்ம பேசலை. ஓகேவா? இந்த நேரத்தில் அதை பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி நம்ம 6ஆம் தேதி உட்காந்து இதை பேசிக்கிட்டு இருக்கோம். 1 மணி நேரத்தில் தலைமை ஆசிரியர் மேலே நடவடிக்கை எடுத்த அன்பில் மகேஷ் அந்த சும்மா விட மாட்டேன்னு சினிமா டைலாக் பேசினார்ல, என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத 9ஆம் தேதி இல்லை 10ஆம் தேதி நம்ம வீடியோவாக போடுவோம். என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத 9ஆம் தேதி இல்லை 10ஆம் தேதிக்குள்ளே நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படின்னு அதுக்கான ஒரு விஷயமா போயிடுவோம். இல்லை அப்படின்னா எடுக்கலைங்கிறதையும் நம்ம போடுவோம். என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.